சுவையள்ளும் பாசம் சுவாமிஸ் கிச்சன் நலமெங்கும் வீசும் சுவாமிஸ் கிச்சன். சுவாமிஸ் கிச்சனில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி உடனடியாக செய்யக்கூடிய கோதுமை மாவு அப்பம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம பஞ்சு போல் உடனடியாக நம்ம செய்திடலாம். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருளும் பார்த்துடலாம். நான் ஒரு கப்பு கோதுமை மாவு 250 கிராம் பிடிக்க கப்பில் நிறச்சி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப்பு அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவை போடட்டாலும் பரவாயில்ல, ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு ஒரு சைடில் வச்சுருங்க. இப்போ 1 கப்பு வெல்லம், அதுக்கு 1/2 கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைஞ்சி வரணும். கரைஞ்சி கொதித்து வரட்டு. அதை அப்போ இறக்கி நம்ம வடிகட்டி தான் எடுக்கணும். இப்போ நல்லா கரைஞ்சி வந்துட்டு இப்போ அது ஒரு சைடில் இருக்கட்டும், கொஞ்சம் ஆறட்டு. இப்போ நம்ம அதுக்கிடையில் ஒரு பழம் எடுத்திருக்கேன். இவ்வளோ மாவுக்கும் ஒரு பழம் போதும். இது மீடியம் சைஸ் பழமாக இருக்குது. இதை நல்லா மசிச்சு விட்டுடுங்க. உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு மசிச்சோன்னா மசிச்சுக்கிடுங்க. இப்போ இதை மசிச்சாச்சு. இப்போ அது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சோம்லேயே அந்த மாவில் ஒரு பிஞ்சு உப்பு, 2 பிஞ்சு பேக்கிங் சோடா போட்டு நல்லா கலந்துக்கிடுங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து வரட்டு. இப்போ நம்ம வெல்லை பாகு கொஞ்சம் சூடு ஆறுனா பரவாயில்ல. இப்போ அதையும் விட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இதில் தண்ணி காணாது, நம்ம தண்ணி விட்டுக்கிடணும். இப்போ நம்ம அந்த மசிச்சு வச்சோம்லேயே அந்த பழத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுவிடுங்க. காணாததுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து இட்லி மாவு பதத்துக்கு நீங்கள் கலந்து எடுத்துக்கிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து எடுங்க. நிறைய தண்ணி ஆயிடக்கூடாது. அதாவது கோதுமை மாவு நமக்கு கெட்டியாக இருந்தால் தான் நல்லா பஞ்சு போல் வரும். பாருங்கள், நல்லா நான் கையை எடுத்து இப்போ செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்தோன்னா ஒரு அடி அடித்தாலே போதும், வந்துடும். பாருங்கள், மூடி வச்சுருங்க. ஒரு 10 இல்லைன்னா 20 நிமிஷம் ஊறட்டும். இந்த ரவை போட்டிருக்கோம்லையே அதனால், இல்லைன்னா ஊற வைக்க வேணாம் நீ அவசியம் இல்லை, பேக்கிங் சோடா போட்டதுனால. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ண தேங்காய் போட்டு, இங்கே தேங்காய் துருவலும் நம்ம மாவு கலந்து வரைச்சியும் போடலாம். அப்படின்னா இது போட வேண்டாம், நான் இது போட்டிருக்கேன் பொடி சட்டு. இந்த நெய்யோடு விடணும். நீங்கள் அப்படியே தேங்காய் துருவல் போட்டீங்கன்னா கொஞ்சமாக 1 டீஸ்பூன் நெய் போட்டுருங்க. பாருங்கள், இப்போ இதையும் விட்டுடலாம், நெய்யோடு சேர்த்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக கருப்பு எள்ளு இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ நல்லா கலந்து விடுங்க. இந்த 1/2 மணிக்கூர் கழிச்சனால கொஞ்சம் கெட்டியாயிட்டு, இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கிடுங்க. உங்களுக்கு கோரி இட்லி மாவு கோரி ஊற்றுவோம்ல, அதே மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். பாருங்கள், இப்படி இருக்கணும். பாருங்கள், இப்போ கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ நம்ம குழிப்பணியார கல்லை அடுப்பில் வச்சுக்குவோம். இதை நம்ம நிறைய எண்ணெயில் ஊற்றியும் எடுக்கலாம். ஒவ்வொரு பணியாரமாக ஊற்றியும் எடுக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெயும் காய்ச்சிட்டு ஒவ்வொரு குழியிலையே விட்டுருவோம். நீங்கள் ஒரு கப்புக்கு மாவை விட்டு வச்சுக்கிட்டு இதில் விட்டீங்கன்னா சீக்கிரமாக விட்டு எடுத்துடலாம். மூடி வச்சுருங்க. அப்படின்னா தான் மேலே இருக்கிறதும் லேசாக வெந்து வரும். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். நல்லா வெந்த பிறகு திருப்பி போடுங்க. அதே மாதிரி இனிமேல் வெந்த உடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா பஞ்சு போல் இருக்கும், நல்லா பஞ்சு போலையும் இருக்கும். நம்ம இதை உடனடியாக செய்திடலாம். நீங்கள் ரவை போடலைன்னா இதை உடனடியாக நம்ம செய்திடலாம். ரொம்ப ஊற வைக்கணும்னு தேவையில்லை. இது ஒரு ரவைக்காக தான் நம்ம 1/2 மணிக்கூர் ஊற வச்சுருக்கோம். இதே மாதிரி எல்லாமே சுட்டு எடுத்துருங்க. எவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள். சாஃப்டாக நல்ல வாசனையாட்டு இருக்கும். நம்ம இதை உடனடியாக செய்திடலாம் கோதுமை மாவு வச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.